الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه أرسله رحمة للعالمين وحجة على العباد أجمعين تركته في محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وصلاة الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتسلت عين بنظر ووعت أذن بخبر وسلوا تسليما كثيرا أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவை அஞ்சி நடப்பதில்தான் இம்மையுடன் மறுமையுடைய வெற்றி தங்கியிருக்கின்றது என்ற நல்லுபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவுக்காக மிம்பரிலே ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால் 3 அல் குர்ஆனிய வசனங்களை ஓதுவார்கள். அந்த 3 அல் குர்ஆனிய வசனங்களில் முதலாவது சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம். இந்த 102வது வசனத்தினை அடிப்படையாக கொண்டு இறுதி முடிவு நல்ல முடிவாகட்டும் என்ற தொனியில் ஓரிரு விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். இந்த 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் இமாமினால் இங்கு அரபியிலே ஓதப்படுகின்றது. அதனுடைய தமிழுடைய அர்த்தம் எம்மில் பலருக்கு தெரியாமல் அவ்வாறே கேட்டுவிட்டு செல்கின்றோம். அந்த 102வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்பதாகும். இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் இறுதியிலே அல்லாஹு தஆலா 2 விடயங்களை உணர்த்துகின்றான். முதலாவது, மரணம் என்ற ஒன்று நிச்சயமானது. இரண்டாவது, நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற மிகவும் கடுமையான எச்சரிக்கையாகும். இந்த முதலாவது மௌத் என்ற ஒன்று நிச்சயமானது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, நிச்சயமானது, சந்தேகத்துக்கு இடமற்றது, கன்ஃபார்மாக இடம்பெறக்கூடியது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த மௌத்திற்கு அல் யகீன், அரபியிலே உறுதியானது, சந்தேகத்துக்கு இடமற்றது, நிச்சயமானது என்ற சொல்லாடலை கொன்று அல்லாஹு தஆலா பாவிக்கின்றான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே அந்த யகீன் என்ற உறுதியான ஒன்று உம்மை அடையும் வரை இறைவனை வணங்குவீராக என்று குறிப்பிடுகின்றான். சூரா ஜும்மாவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது
குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த கூட்டத்தினருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் எந்த மரணத்தை விட்டும் விரண்டோடி செல்கின்றார்களோ அந்த மரணம் அவர்களை அடைந்தே தீரும் என்று நபியே நீர் அவங்களுக்கு சொல்லுவீராக என்று அல்லாஹு தஆலா சூரா ஜும்மாவிலே கட்டளையிடுகின்றான். வேறு வசனத்திலே சூரா நிசாவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை அந்த மௌத் அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் சென்று நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் அடைக்கலம் தேடிக்கொண்டாலும் அங்கும் உங்களை அந்த மரணம் அடைந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மரணம் என்ற ஒன்று நிச்சயமானது என்பதில் எமக்கும் சந்தேகம் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த 102வது வசனத்தில், 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களை அழைக்கின்றான். அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களை அழைக்கின்றான், மறுமையை ஈமான் கொண்டவர்களை அழைக்கின்றான். அழைத்து குறிப்பிடுகின்றான், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்பதாகும். ஆக நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால், மறுமையுடைய வாழ்வு என்பதை நாம் நம்பி இருக்கின்றோம், அதை நம்முடைய ஈமானுடைய அம்சமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த மறுமையுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைகின்ற பொழுதுதான் மறுமை வாழ்வு ஈடேற்றமானதாக அமைகின்றது. மறுமை வாழ்வு என்பது கபருடைய வாழ்வு, மஹ்ஷருடைய வாழ்வு, சுவர்க்கம் நரகம் என்ற நிலையை கொண்டதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அவன் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனது இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையினால் சொர்க்கவாசி என நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த ஒரு நபித்தோழர். அவருடைய கடைசி காலகட்டத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுது ஒரு மஜூசியினால், ஒரு நெருப்பு வணங்கியினால், ஒரு கத்தி போன்ற இரு பக்கங்களும் கூர்மையான ஒரு ஆயுதத்தினால் அவர்களுடைய முதுகிலே குத்தப்படுகின்றது. இந்த குத்தப்பட்ட இந்த நிகழ்வினால், இந்த சம்பவத்தினூடாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கடைசி காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சக்கராத்துடைய அந்த காலப்பகுதியிலே அந்த வலியை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தனது தந்தையுடைய தலையை எடுத்து மடியிலே வைக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மகனே, எனது தலையை நிலத்திலே வைத்துவிடு. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்றார்கள், தன்னுடைய மடி தந்தைக்கு கம்ஃபர்டபிளாக இல்லை போலும், தலையணை தரட்டுவா என்று தந்தையிடம் கேட்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், வைலி வவைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, உன்னுடைய மடியும் தேவையில்லை, தலையணையும் தேவையில்லை, அல்லாஹு தஆலா எனக்கும் எனது தாய்க்கும் அருள் செய்யவில்லை என்று சொன்னால் எமக்கு நாசம்தான் என்று எனது இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற கருப்பொருளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். நானும் நீங்களும் எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆசை கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அவருடைய கடைசி காலத்திலே சக்கராத்துடைய வேதனையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை சூழ அவர்களுடைய உறவினர்கள், தோழர்கள் எல்லாம் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மகரிபு தொழுகைக்காக அதான் அழைக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த ஆமிர் என்ற தாபிஈ தனது தோழர்களையும் தனது உறவினர்களையும் பார்த்து, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உண்மையிலேயே அவருக்கு பள்ளிக்கு செல்வதற்கான நிலைமையிலே அவர் கிடையாது. அப்பொழுது அந்த தோழர்களும் உறவினர்களும் இந்த நிலைமையில் பள்ளிக்கு செல்வதா என்று கேட்ட பொழுது ஆமிர் என்ற அந்த தாபிஈ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹுடைய அழைப்பு எனது காதை எட்டுகிறது, நான் அந்த
அந்த அழைப்புக்கு செவிசாய்க்காத நிலையில் என்னுடைய உயிர் சென்று விட்டால், எனவே 2 பேரை அழைத்து அவர்களுடைய தோளிலே கிட்டத்தட்ட அவரை தூக்கிச் செல்கின்ற நிலைமையிலே பள்ளிக்கு செல்கின்றார்கள். முதலாவது ரகாத்திலே சுஜூதிலே அல்லாஹு தஆலா அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். சுஜூது செய்த நிலையிலே அவருடைய ரூஹ் பிரிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குல்லு அப்தின் யுபஅஸு அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் அவன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதை வேறு சில சம்பவங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நபித்தோழர் ஹஜ்ஜுக்காக அவருடைய வாகனத்திலே ஒட்டகம் அல்லது குதிரை போன்ற ஒரு வாகனத்திலே செல்கின்றார். அந்த வாகனம் மிரண்டு அவ்வாறு கீழே விழுந்து விடுகின்றார். அந்த ஒட்டகம் அல்லது குதிரை போன்ற அந்த வாகனம் மிரித்து அந்த நபித்தோழர் மரணித்து விடுகின்றார். இஹ்ராமுடன் மரணித்த அந்த நபித்தோழரை கஃன் செய்து குளிப்பாட்டி கஃன் செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லா துஹம்மிரு வஜ்ஹஹு வலா ரஸஹு, அவருடைய முகத்தையோ அவருடைய தலையையோ மூடிவிடாதீர்கள். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அவர் நாளை மறுமையிலே தல்பியா சொன்ன நிலைமையிலே எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள். ஆக ஒருவர் எந்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அந்த நிலைமையிலே தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார். அவர் சுஜூது செய்த நிலையிலே மரணித்தால் சுஜூது செய்த நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பார். அல் குர்ஆனை ஓதிய நிலையிலே மரணித்தால் அந்த நிலைமையிலே அங்கு அல்லாஹ்வை சந்திப்பார். இது நல்ல நிலைமையிலே மரணிக்கிறவருடைய நிலைமையாகும். இதேவேளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தற்கொலை செய்து விடுகிறார், மலையிலே இருந்து குதித்து தற்கொலை செய்து விடுகிறார், அல்லது விஷம் போன்ற ஏதோ ஒன்ற பானத்தை அருந்தி தற்கொலை செய்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த நிலைமையிலேதான் அதனுடன் சேர்ந்ததாகத்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக நாம் எந்த நிலைமையிலே மரணிக்கின்றோமோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவோம். நல்ல நிலைமையிலே மரணித்தோம் என்று சொன்னால் நல்ல நிலையிலே எழுப்பப்படுவோம். மோசமான நிலைமையிலே மரணித்தோம் என்று சொன்னால் மோசமான நிலைமையிலே எழுப்பப்படுவோம். எனவே எமது இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவன், அதற்காக வேண்டி எண்ணம் வைக்கின்ற ஒருவன், அல்லாஹு தஆலா எந்நேரமும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைமையிலே அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவான். எந்த நேரமும் இஸ்திக்ஃபாருடன் இருப்பான், தௌபா செய்து கொள்ளுவான். ஒரு பாவம் செய்து விட்டால் துடித்து போவான். அவனுடைய ஈமான் குறைகின்ற பொழுது உணர்ந்து கொள்வான். இவ்வாறு தனது நிலைமை தனது முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவனுடைய நிலை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இதற்கு மாற்றமாக இருக்கின்ற ஒருவனுடைய நிலை, அவன் என்ன நினைக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 அல்லது 70. எனவே இந்த எனது முடிவு இறுதி முடிவாக அமைய நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று நினைக்காத ஒருவன், அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நான் மரணமே எனக்கு சம்பவிக்காது என்ற எண்ணத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நாம் உலகத்திலேதான் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு செல்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு சிறைச்சாலை, வெறுமனே ஒரு பயணியுடைய கட்டிச்சாதம் போன்றதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மர்மையுடைய வாழ்வு அது நீண்ட வாழ்வு, கபருடைய வாழ்வு அது நீண்ட வாழ்வு, மஹ்ஷருடைய வாழ்வு அது நீண்ட வாழ்வு. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது அதுதான் வாழ்வு என்று குறிப்பிடுகின்றான். ஆக அந்த வாழ்வுக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால், அந்த வாழ்விலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும்.
நல்ல முடிவாக அமைகின்ற பொழுதுதான் மறுமை வெற்றி எமக்கு உறுதி செய்யப்படும். மறுமை வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எம்முடைய வாழ்வு சிறந்ததாக அமைய வேண்டும். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைவது என்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் எம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைவது என்று சொன்னால் எம்முடைய வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தத்தை விளங்கி செயற்படுகின்ற பொழுதுதான் எம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக அமையும். அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிமிலே குறிப்பிடுகின்ற பொழுது யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் யௌமில் ஆகிரா, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், மூமின்கள் விசுவாசம் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா அந்த உறுதியான வார்த்தையை கொண்டு இம்மையிலேயும் மறுமையிலேயும் உறுதிப்படுத்துகின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இம்மையிலே உறுதிப்படுத்துவது என்று சொன்னால் அவருடைய இறுதி வார்த்தையை அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹாக ஆக்குவான் என்பதுதான் அர்த்தம். எனவே எம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைய வேண்டும் என்று சொன்னால், உலகமே வாழ்க்கை என்று, பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்று, பகட்டு பெருமை ஆடம்பரம் தொழுவது கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை கிடையாது, பொருளாதாரத்தில் எல்லாம் மோசடி, அல்லாஹ்வும் அவரது தூதரும் குறிப்பிட்ட அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை அமைவது கிடையாது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் அவர் ஜும்மாவெல்லாம் அவருக்கு ஜும்மாக்கு வருவது என்பது கடைசி நேரத்திலே வந்து தொழுதுவிட்டு ஓடுவது, ஜனாசா வீட்டுக்கு செல்வது, ஜனாசாவிலே கலந்து கொள்வது கிடையாது. அவருக்கு இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடையும் அவனுடைய தூதருடையும் விடயங்கள் சொல்லப்படும் இடங்கள் எல்லாம் அவருக்கு எலர்ஜிக். அல்லாஹ்வுடையும் அவனுடைய தூதருடைய வகுப்புகள் இடம்பெறுகின்றது என்று சொன்னால் அதெல்லாம் அவருக்கு செகண்ட் திங். அவர் விரும்புவதெல்லாம், அவருடைய நண்பர்கள் எல்லாம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதெல்லாம் எப்படி என்று சொன்னால் வெஸ்டர்ன் டைப்பான நண்பர்கள், நாகரிகமான நண்பர்கள், குடிக்கக்கூடிய, சினிமாவிலே காலத்தை கழிக்கக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய, களியாட்டங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய, பெரிய ரெஸ்டாரண்ட்களே பேதைகளை கொண்டாடக்கூடிய, இவ்வாறு அவருடைய நிலைமையெல்லாம் வெஸ்டர்ன் டைப்பான நிலைமையில் இருக்கும். மார்க்கம் என்று சொன்னால் அதெல்லாம் செகண்ட் திங். மார்க்கத்துடைய அறிவு என்பது செகண்ட் திங். பெற்றோர்களை பொறுத்தவரையில் பிள்ளைகள் இன்ஜினியராக வேண்டும், டாக்டராக வேண்டும், லோயராக வேண்டும் என்ற சிந்தனை தான். அவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவை கொடுப்போமே, லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த கலிமாவுடைய விளக்கத்தை கொடுப்போமே என்ற சிந்தனை கிடையாது. அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர அப்படியானவர்களை நான் இங்கு குறிப்பிடவில்லை. பெரும்பான்மையானவர்களுடைய நிலைமையை நான் குறிப்பிடுகின்றேன். இவ்வாறு இருந்து கொண்டு அவனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைய வேண்டும் என்று மட்டும் அவன் நினைப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய இறுதி வார்த்தையை அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அந்த வசனத்தை அழைக்கின்ற பொழுது விசுவாசிகளை பார்த்து அழைக்கின்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து அழைக்கின்றான், மறுமையை நம்பியவர்களை பார்த்து அழைக்கின்றான், நாளை மறுமையிலே விசாரணை ஒன்று இருக்கின்றது என்பவர்களை நம்பியவர்களை பார்த்து அழைக்கின்றான். நாளை மறுமையிலே எனது இந்த உலகத்தினுடைய அமல்கள் நாளை விசாரிக்கப்பட்டு அதற்கான தீர்வு தரப்படும் என்று நம்பியவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அழைக்கின்றான் என்று சொன்னால் எம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பது இங்கு ஹுத்பா ஓதுவருடைய பிரச்சனையோ, மௌலவிகளுடைய பிரச்சனையோ, பள்ளி தலைவருடைய பிரச்சனையோ கிடையாது. ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்பதை நாம் விளங்க வேண்டும். அவ்வாறு நாம் விளங்கி எம்முடைய வாழ்க்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்கி எம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய இறுதி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடனும் நல்ல முடிவாகவும் அல்லாஹு தஆலா அமைப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அவ்வாறு அவர் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவும் அவனது தூதரும் வாக்களித்த அந்த சுவனத்தை அவர்களுக்கு அடைந்து
அடைந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். எனவே அல்லாஹு தஆலா எம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாகவும் எம்முடைய இறுதி வார்த்தையை அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடனும் மரணிப்பதற்கான பாக்கியத்தை தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين أما بعد. இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைகின்ற பொழுது நாளை மறுமையுடைய வெற்றி நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இதனைத்தான் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் எமக்கு எடுத்துரைக்கின்றது. இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எமக்கு இருக்கின்ற இந்த உலக காலங்களை நல்ல விடயங்களிலே கழிக்க வேண்டும். அல்லாஹும் அவனது தூதரும் குறிப்பிட்ட அடிப்படையிலே எம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக குறிப்பாக இடம்பெற வேண்ட ஒரு விடயம்தான் உபதேசங்களுக்கு செவிசாழ்த்தக்கூடியவர்களாகவும் உபதேசங்களை உள்வாங்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே நீர் ஞாபகம் ஊட்டுவீராக, முஃமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மனிதன் என்பவன் அல்லாஹு தஆலா அவனது தூதரும் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான் அன்னாஸ், மனிதன் என்பவன் மறக்கக்கூடியவன். அவனுக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அவன் அவனுடைய அமல்களை திருத்திக் கொள்வதற்கும் அவனை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கும் அவன் சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே அவ்வாறே டேர்ன் பண்ணி தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கும் இந்த ஞாபகப்படுத்தல் உபதேசங்கள் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா சூரா அலாவிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தித் ذிக்ரா, நீங்கள் ஞாபகப்படுத்துவீராக, ஸயذكر من يخشى, உரையச்சமுடையவர்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த உபதேசத்தினூடாக பிரயோசனம் அடைவார்கள். வயதஜன்னபுல் அஷ்கா, பாவி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விட்டு விரண்டோடக்கூடியவர்கள் துரதிஷ்டவாசிகள் இதை விட்டும் விரண்டோடுவார்கள். அவர்களுக்கு இந்த உபதேசம் ஜீரணிக்காது, அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இதற்கு ஒரு பிராக்டிகலாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே உதாரணத்தையும் குறிப்பிடுகின்றான். அதுதான் ஃபிர்அவுன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடம் சென்று அல்லாஹுவை பற்றி உபதேசம் செய்கின்றார்கள். அவன் அந்த உபதேசங்களை உள்வாங்குகின்ற நிலைமையிலே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தாட்சிகளை கொண்டு அந்த ஃபிர்அவுனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அவனுடைய ஆணவம், கர்வம், திமிரு இந்த உபதேசங்களை உள்வாங்குவதை விட்டும் அவனை தடுத்துக் கொள்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கின்றார்கள், நான் சொல்லுவது ஒருவேளை ஃபிரௌனுக்கு விளங்கவில்லையோ என்று நினைத்து அல்லாஹ்விடம், யா ரப், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அப்ஸஹு மின்னி லிசானன், அவர் என்னை விட சிறந்த முறையில் பேசக்கூடியவர், அவரையும் என்னுடன் தூதுவராக அனுப்புவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஹாரூனையும் ரசூலாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து அனுப்புகின்றான். இத்ஹபா, நீங்கள் இருவரும் செல்லுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் இருவரும் சென்று அவனுக்கு மெதுவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவருமாக சென்று ஃபிர்அவுனுக்கு எச்சரிக்கிறார்கள். ஃபிர்அவுனே, நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை தப்பு, நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நிரந்தரமானது என்று. நிச்சயமாக உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நிரந்தரமானது கிடையாது. உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன்தான் உன்னை படைத்த இறைவன் என்று அவனுக்கு எச்சரிக்கின்றார்கள். ஆனால் அவன் கடுகளவேனும் அந்த உபதேசங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. அவனுக்கு கோபம் ஏற்படுகின்றது. எம்மில் சிலர் இன்று பயான் சொன்னா அவங்களுக்கு கோபம், ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொன்னா அவங்களுக்கு அது கோபம், பள்ளிக்கு வாங்க என்று அழைக்கிறவர்களை பார்த்தா கோபம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி சதகா செய்யுங்கன்னு சொன்னா கோபம். இவ்வாறு அவனுக்கு கோபம் ஏற்படுகிறது. அந்த கோபத்தின் உச்சகட்டத்தில் அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவனாக ஆயுதத்தை எடுத்து
இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிராக அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகின்றான். அவனுக்கு பெரிய ஒரு படையே இருக்கின்றது. இருந்தாலும் அந்த ஆணவமும் கௌரவமும் அவனை விட்டுக் கொடுக்கவில்லை. அவனே தலைமை தாங்கி அந்த படையை நடத்துகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடன் ஈமான் கொண்டிருந்த ஒரு சிறிய கூட்டம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். ஏனென்றால் வந்தால் இவன் ஏதும் வில்லங்கமாக செய்து விடுவான் என்ற பயம். அவர்கள் ஓடுகின்றார்கள். எங்கு ஓடுவது என்று தெரியாமல் செல்கின்றார்கள். ஃபிர்அவுன் அவனுடைய படை பட்டாளங்களுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்ற பொழுது இடையிலே கடல் குறுக்கிடுகின்றது. அப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்றார்கள். இருதலை கொல்லி எறும்பு போல அங்கால் சென்றால் கடல், இங்கால் சென்றால் ஃபிர்அவுனுடைய படை. என்ன செய்வது என்று இருக்கின்ற பொழுது ஈமானிலே பலவீனமான அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் இருந்தவர்கள் இன்னா லமுத்ரகூன், நாங்கள் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானுடன் பேசுகின்றார்கள், தவக்குலுடன் பேசுகின்றார்கள். அவர்கள் கொண்டிருந்த அந்த இஸ்திகாமத், அந்த நிலையான தன்மையுடன் பேசுகின்றார்கள். கல்லா, அவ்வாறு சொல்ல வேண்டாம். இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்கின்றார்கள். அந்த தவக்குலுக்கும் அந்த இஸ்திகாமத்துக்கும் கிடைத்த பதில், உடனே அந்த நிலைமையிலே அல்லாஹு தஆலா வஹியை அறிவிக்கின்றான். மூசாவை உங்களுடைய கையிலே இருக்கின்ற தடியால் அடியுங்கள் என்று, கடலிலே அடியுங்கள் என்று வஹியை அறிவிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியால் அடிக்கின்றார்கள். அந்த கடலிலே பாதை உண்டாகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் வந்த அந்த கூட்டத்தினரும் அந்த பாதையினால் கடலை கடக்கின்றார்கள். இவர்கள் கடலை நடுவிலே கடந்து செல்கின்ற பொழுது ஃபிர்அவுன் அந்த இடத்தை வந்தடைகின்றான். அவனுடைய அந்த மமதையும் அந்த ஆணவமும் அவனுடைய அந்த திமிரும், இந்த பாதை எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, இது எதனால் உண்டாகியது என்றெல்லாம் அவனை சிந்திக்க வைக்கவில்லை. அவனும் இந்த பாதையினே செல்கின்றான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் கொலை செய்த வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தினால் அவன் அந்த பாதையிலே செல்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த பாதையை எதற்காக போட்டானோ அதனுடைய நோக்கம் நிறைவேறுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அந்த ஈமான் கொண்டிருந்த அந்த சொற்ப கூட்டத்தினரும் அந்த கடலிலே அங்காலே பக்கத்தை கடந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய பாதையை அவ்வாறு இணைத்து விடுகின்றான். ஃபிர்அவுனும் அவனது கூட்டத்தினரும் கடலிலே தத்தளிக்கின்றார்கள். ஃபிர்அவுன் முயற்சி செய்கின்றான், நீந்தி அடுத்த கரையை அடையலாம் என்று முயற்சிக்கின்றான். இருந்தாலும் முடியவில்லை. அப்பொழுது அவன் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்கின்றான். ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், நான் மூசாவுடையும் ஹாரூனையும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா அல் ஆன, உன்னிடம் மூசா வந்தார், உனக்கு உபதேசம் செய்தார், அத்தாட்சிகளை கொண்டு உபதேசம் செய்தார், ஹாரூனையும் அழைத்துக் கொண்டு வந்து உனக்கு உபதேசம் செய்தார். அப்பொழுதெல்லாம் உன்னுடைய ஆணவமும் கர்வமும் உன்னுடைய ஆட்சி அதிகாரமும் உன்னை இந்த ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுத்தது. இப்பொழுதுதானா உனக்கு அதற்குரிய நேரம் வந்தது. அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, நிச்சயமாக நாம் உன்னுடைய இந்த உடம்பை உனக்கு பின்வருபவர்களுக்கு படிப்பினையாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் தஆலா அவ்வாறே அவனை மூழ்கடிக்க செய்தான். இதுதான் உபதேசங்களை உள்வாங்காதவனுடைய, உபதேசங்களை எல்லாம் தள்ளி புறக்கணித்து சென்றவனுடைய இறுதி மோசமான முடிவு. இந்த முடிவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எமக்கு படிப்பினையாக சொல்லுகின்றான் என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடையும் அவனது தூதருடையும் போதனைகளும் அவனுடைய உபதேசங்களும் சொல்லப்படுகின்ற பொழுது நாம் அதனை எம்மை திருத்திக் கொள்வதற்கான வழிவகைகளாக அமைக்க வேண்டுமே தவிர அதனை வெறுமனே டைம் பாஸாக, வெறுமனே அதனை டைம் வேஸ்டாகவும் நினைக்க கூடாது என்பதனை இந்த ஃபிர்அவுனுடைய பாடம் எமக்கு உணர்த்துகின்றது. எனவே நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், யாருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுவதெல்லாம் உபதேசங்களை கேட்பதற்காக வேண்டி தயாராகுங்கள். உபதேசங்கள் இடம்பெறுகின்ற சபைகளை தேடிச் செல்லுங்கள். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். அதற்காக வேண்டி பணங்களை செலவழியுங்கள்.
அதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குங்கள், அதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிரத்தினை மேற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளிலே இருந்து அதனை நீங்கள் உருவாக்குங்கள். இவ்வாறு நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது, இவ்வாறு நீங்கள் அதற்காக செலவழிக்கின்ற பொழுது, இவ்வாறு நீங்கள் அதற்காக முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவே எம்முடைய இறுதி முடிவை அல்லாஹு தஆலா நல்ல முடிவாக ஆக்க வேண்டும். எம்முடைய ஒவ்வொருவருடைய இறுதி வார்த்தையையும் அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் ஆக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.